பாவனா வலையொலி என்று ஒன்று உள்ளது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது ஜால்ரா ஒரு வலையொலி. அதாவது இப்போது இந்த பார்ப்பனிய தமிழ் தேசியம் பேசுகிறார் இல்லையா, அவர்களுக்கு ஜால்ரா போடுகின்ற ஒரு வலையொலி. அதில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் சைமனிடம். உங்கள் குழந்தைகள் 2 பேரையும் நீங்கள் ஆங்கில வழியில் படிக்க வைக்கிறீர்களாமே, சமூகத்தில் பல பேர் இதை கேள்வியாக எழுப்புகிறார்கள் என்று அவர் கேட்ட உடனே வானிற்கும் பூமிக்கும் ஒரு வாமன அவதாரம் எடுக்கின்றார். தைய தைய தை என்று குதிக்கின்றார். கேட்ட கேள்விக்கு பதிலே வரவில்லை. அவர் சொல்வது, சீமான் சொல்வது, என் 2 பிள்ளைகளையும் படிக்க வைப்பதற்கு தமிழ்நாட்டில் பள்ளிகளே இல்லை என்று சொல்லுகிறான். இது எந்த காலம்? இது எந்த நவீன யுகம்? இந்த காலத்தில் தமிழ் பள்ளிக்கூடங்கள் திசையெங்கும் தெருவெங்கும் எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றன. தமிழ் படிப்பதற்கான அத்தனை விதமான வழிகளும் திறந்து வைத்துள்ளன. ஆனால் என் 2 பிள்ளைகளும் படிப்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடமே இல்லை, அதனால்தான் நான் ஆங்கில வழியில் கற்பதற்கு அவங்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்துள்ளேன் என்று இவன் பேசுகிறான். யாரு? செபாஸ்டியன் சைமன். இவர்தான் அந்த நாம் தமிழர் கட்சி என்னும் ஒருங்கிணைப்பாளர், அந்த கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர். எத்தனை பெரிய ஒரு அயோக்கியன், எத்தனை பெரிய ஒரு ஆபத்தான ஒரு திரள் நீதி திருடன். இந்த மாதிரி ஆட்கள் அரசியல் ரீதியாகவே மக்களை ஒடுக்குவார்கள், மக்களை சுரண்டுவார்கள், மக்களை நசுக்குவார்கள். இப்போது எப்படி என்றால், அரசியல் லாபத்திற்காக பலர் பெரியாரை வைத்து சுரண்டுகிறார்கள். பலர் பெரியாரை அபகரிக்கிறார்கள். பெரியாரை தத்துவ ரீதியாக போட்டு தாக்குகிறார்கள். பெரியாரை தத்துவ ரீதியாக விநாயகர் சிலையை உடைப்பது போலவே உடைத்து தள்ளுகிறார்கள். ஆனால் எது எப்படியோ பெரியார் காலகாலத்திற்கும் நீண்டு கொண்டுதான் இருப்பார். பெரியாரின் பேச்சும் எழுத்தும் அவருக்கு பிறகும் அவரின் வேலையை இழுத்து போட்டு செய்கின்றன. அது உண்மைதான். ஆகவே இந்த மாதிரியான ஆட்களிடம் நாம் தைரியமாக, துணிச்சலாக ஏதேனும் கேள்வி கேட்க கூட வசதி இல்லாமல் போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு அசலான, ரொம்ப அரசியல் நோய் முற்றிய ஒரு கோமாளி தான் சைமன்.